ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி 2023 டயர் 2ல் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட மேக்ஸ் கொஷின் ஒரு 6 கொஷின் பார்ப்போம். அது வந்து நிறைய கேல்குலேட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் முடித்த உடனே சொல்லி எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கொஷின் பார்க்கலாம். அதை வச்சு 2024 இந்த இயரில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம வருவோம். ஏன்னா 2022ல் வந்து நல்லாவே ஈஸியாக இருந்தது. இப்போ 23ல் வந்து ஸ்லைட்லி டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப மைனூட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருந்தது. ஸோ அந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இன்றைக்கி எடிட்டோரியல் ஒரு ஹிந்து எடிட்டோரியல் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இது பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. Hari, Kamal and Lalit contested an election in which 60-50 votes were polled. Okay. And none of the votes were invalid. Kamal got 42% more votes than the total votes obtained by Hari and Lalit together. If Lalit obtained only 8% of the total polled votes, find the number of votes obtained by Hari. Okay. இப்போ டோட்டல் votes வந்து மொத்தம் 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹரி அண்ட் கமல், லலித் 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டோட்டல் ஓட்ஸ் வந்து 60-50 அண்ட் நன் ஆஃப் தம் வேர் இன்வேலிட். ஓகேவா? ஸோ ஆல் போல்டு ஓட்ஸ் வந்து வேலிடான ஓட்ஸ் தான். நன் ஆஃப் தம் வேர் இன்வேலிட். இங்கே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கமல் காட் 42% மோர் ஓட் தென் டோட்டல் ஓட்ஸ் அப்டைன்டு பை ஹரி அண்ட் லலித் டுகெதர். ஓகே, ஹரி லலித் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த இந்த ஓட்டை விட 42% மோர் ஓட்ஸ் யார் எடுத்திருக்கிறது? கமல் எடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போது இதில் 142% போடணும். ஓகேவா? பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்டெப்த்தாக. போட்டிங்கன்னா இதுதான் வந்து கமல் எடுத்த ஓட்டோடைய நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஓகேவா? தென் if Lalit obtained only 8% of the total polled votes, find the number of votes obtained by Hari. ஓகே, இப்போ லலித்தோடைய ஓட்ஸ் வந்து இங்கே ஒன்லி 8% வந்து சொல்கிறாங்க இல்லையா? ஸோ 8% வந்து இங்கே போட்டுப்போம். ஓகே, ஹரி ப்ளஸ் 8%. இதில் வந்து 142% தான் வந்து கமல் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஓகே, இதை வச்சுட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறது வந்து ஹரியோடைய ஓட்ஸ் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கொண்டு போய் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஹரி ப்ளஸ் 8% இன்ட்டு 142%. இதுதான் வந்து கமலோடது. ஓகேவா? இப்போது இது வந்து கமலோடது ப்ளஸ் ஹரி ப்ளஸ் லலித்தோடைய 8%. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த கமலுக்கு பதிலாக அதனுடைய வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது வந்து கமலோடது ப்ளஸ் ஹரி ப்ளஸ் லலித்துக்கு வந்து 8% அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3ஐயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 60-50 ஓட்ஸ் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து கிடைக்குது இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஹரி ப்ளஸ் 8% ஆஃப் 142% ப்ளஸ் ஹரி ப்ளஸ் 8%. இப்போ இங்கே பாருங்கள், ஹரி ப்ளஸ் 8%. இந்த இடத்துல வந்து ஹரி ப்ளஸ் 8% இருக்குது. இங்கேயும் வந்து ஹரி ப்ளஸ் 8% இருக்குது. பட் இங்கே வந்து 142% இருக்குது. பட் இங்கே வந்து என்ன இருக்குது? இந்த இடத்துல ப்ராக்கெட் பக்கத்தில் எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100%. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து 100%ன்னு இருந்ததுன்னா 100 கேன்சல் ஆகி 1 தான் வரும் இல்லையா? நம்ம பர்சன்டேஜ் டாபிக் பார்க்கும்போது இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ அப்போது இங்கே வந்து ஆல்ரெடி 100%, இங்கே வந்து 142% ஆஃப் ஹரி ப்ளஸ் 8% உடைய டோட்டல் ஓட்ஸ். அப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? இதனுடைய வேல்யூ, இது என்டையர் செட் ஆஃப் வேல்யூ 242% ஆஃப் ஹரி ப்ளஸ் 8%. ஓகேவா? 242% ஆஃப் ஹரி ப்ளஸ் 8%. இதனுடைய வேல்யூ தான் என்னது? 60-50. ஓகேவா? ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 50 டைம்ஸ் போகும். இது 121. இப்போ இது 11 அடிச்சிங்கன்னா 11 டைம்ஸ். இது வந்து 5 டைம்ஸ், ரிமைனிங் 55, அகைன் 5 டைம்ஸ் 0. ஓகேவா?
இது அகைன் 11 அடிச்சிங்கன்னா 50 வரும். ஸோ ஹரி ப்ளஸ் 8% ஈக்குவல் டு 250, சாரி 2500. 50 × 50 2500. சரியா? ஸோ 8% ஆஃப் 60/50 நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ 8% ஆஃப் 60/50 அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸு, இது 12 1, இது அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். அப்போது ஹரி ப்ளஸ் 484 வருது. 2500 மைனஸ் பண்ணணும். சரியா? 6 டைம்ஸ், இது 9ல் 8 போயிடுச்சுன்னா 1 0 2 1 2016 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இது வந்து நம்ம இந்த பர்சன்டேஜ் டாபிக், இந்த பாப்புலேஷன் கான்செப்டுவல் சம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பேசிக் கான்செப்டை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் இது. எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் கேல்குலேட்டிவாக இருக்குமே ஒழிய மற்றபடி பெருசாக வந்து அதில் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ்னு வரும்போது டோட்டல் வந்து எவ்வளோ தான் இருக்க போகுது? 100% தான் இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளார தான் வந்து வேலிட் இன்வேலிட் தனித்தனியாக பிரித்து கேட்டிருப்பாங்க. அந்த வேலிடில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்கு போயிருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி தான் மைனூட்டாக காம்ப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம். பட் இன் ஜென்ரல் நம்ம வந்து அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத ஓவராலாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓகேவா? கொஞ்சம் கேல்குலேட்டிவாக வேணால் மாற்றலாமே ஒழிய அதை தாண்டி வேறு எதுவும் அதில் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The cost of 2 pencils and 3 pens is 55 rupees and the cost of 7 pencils and 2 pens is 65 rupees. What is the total price of 1 pen and 1 pencil? இங்கே வந்து பென்சிலை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? நம்ம சிம்பிளாக போடுறதுக்காக பிசின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? பென்னை வந்து பிஎன்னு மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 1 பென்சில் 1 பென்னோடைய ப்ரைஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். 2PC + 3PN = 55 அப்படியே போட்டுக்கலாம். சரியா? ஒரு ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷனாகவே நம்ம போட்டுக்கலாம். 7 பென்சில் 2 பென்ஸ் = 65. ஸோ இப்போ இங்கே என்னால் எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கு இல்லையா? ஸோ எதுவும் காமனான மல்டிபிள் எதுவும் இருக்காது. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இங்கே 2ஆலையும் இங்கே 7ஆலையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பண்ணோம்னா எப்படி வரும்? ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 14PC + 21PN = 7 × 55 350 + 35 385. ஓகே, again 14PC + 4PN = 130. 2 × 65 130. ஸோ இங்கே சைனை மாற்றி அடிச்சிங்கன்னா 14 கேன்சல் ஆகிடும். இங்கே ரிமைனிங் எவ்வளோ வரும்? 17 பென் = 5 again 5 2. ஸோ அப்போ 1 வந்து 17ஆல் கேன்சல் ஆச்சுன்னா இது எவ்வளோ? 1 டைம்ஸு, ரிமைனிங் 85ன்றது 5 டைம்ஸ் ஆகும். சரியா? 1 பென்னோடைய வேல்யூ வந்து 55னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா × 15 3 × 15 45 அங்கிட்டு போச்சுன்னா -45 55 - 45 10. ஸோ 2PC = 10னா 1PC = 5. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 பென் அண்ட் 1 பென்சில் அப்படிங்கிறது 20 rupees வரும். ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியான சம் தான் இதெல்லாம். ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டயர் 2 இருந்தாலுமே கூட எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சில சம்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். எல்லா கொஷினுமே டிஃபிகல்ட்டாக கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. செலக்டிவாவது ஒரு 30 கொஷின்ஸ் வந்து டயர் 2ல் இருக்குது அப்படின்னா, ஓகேவா, 30 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்குது, இல்லைனா கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சம்ஸ் வந்து ஒரு 5 to 8 அதிகபட்சம் 10 கூட வரலாம், அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வந்து 30 கொஷினுமே டிஃபிகல்ட்டாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரிமைனிங் 20 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்போவுமே கேட்கக்கூடிய அந்த நார்மல் வெரைட்டியில் தான் வரும். நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த வெரைட்டியில் தான் வரும். இந்த 5 to 10 கொஷின்ஸுமே ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும், டிஃபிகல்ட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும்னா மட்டும்தான் அப்படி கேட்பாங்க. அதுதான் மேக்ஸிமம். சரியா? மற்றபடி 30 கொஷினுமே வந்து கேட்குறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இருக்கிறதே 1 hour தான் இல்லையா? அதில் வந்து 30 minutes மினிமம் வந்து ரீசனிங்காக போயிடும். ரீசனிங் வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது.
ஸோ ரிமைனிங் 30 மினிட்ஸில் வந்து நல்ல டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா எப்படி அட்டன் பண்ண முடியும்? ஸோ அதனால் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் ஒஸ்ட்டு கேஸுக்கு வந்து ஒரு 8 to 10 கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக கேட்கலாம். ஆனால் எந்த டாப்பிக்கில் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிக்கணும். அப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை நம்ம அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் ஃபேஸ் பண்ணலை, மார்க் டெஸ்ட்லேயும் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடணும். மினிமம் 20 to 25 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறமா டிஃபிகல்ட்டி லெவல் கொஷின்ஸுக்கு வரணும். எந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரே கொஷினில் உட்காந்துடாதீங்க. உங்களுடைய ஈகோவுக்கு இடம் கொடுத்து கொஷினை ஃபேஸ் பண்ணாதீங்க. நான் இந்த டாப்பிக்கில் நான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கேன், கண்டிப்பாக நான் இதை அட்டன் பண்ணி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஈகோவுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்காதீங்க. டைமுன்றது உங்களுடைய ஈகோவை விட ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. விபின் ட்ராவல்ஸ் 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஜேர்னி அட் அ ஸ்பீட் ஆஃப் 30 kmph அண்ட் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ரிமைனிங்னா 2/3 at a distance of 40 kmph. If he took a total of 12 hours to complete the journey, what was the total distance? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 1/3 2/3 வந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 3xன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்னே கூட வச்சுக்கலாம். சரியா? டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம எக்ஸ்னே கூட வச்சுப்போம். ஸோ 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா x/3. இந்த 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு? 30 kmph. ஓகேவா? இப்போ காமனாக டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வர ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து x/3 எடுத்தாச்சு, 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ டிவைடட் பை ஸ்பீடு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஏன் நம்ம ஸ்பீடு வந்து ஒவ்வொருக்கும் போகிறோம்னா, ஸ்பீடு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 1/3 ஒரு ஸ்பீடு, 2/3 ஒரு ஸ்பீடு, ஓவராலாக டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஸ்பீடு வந்து 30 kmph ப்ளஸ் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 2x/3. x/3 ப்ளஸ் 2x/3 தான் 3x/3 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? x/3 ப்ளஸ் 2x/3. இது எப்படி எழுதலாம்? 3x/3 கேன்சல் பண்ணோம்னா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். சரியா? அப்படி தான் நம்ம வந்து பிரிச்சுருக்காங்க. 1/3 ப்ளஸ் 2/3 பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீடில்? 40 ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. டோட்டல் டைம் வந்து 12 ஹவர்ஸ் அவருக்கு எடுக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். 2 times 20 டைம்ஸ் போகுமா? ஸோ இப்போ 3 × 30 90 வருது, ப்ளஸ் x/60 வருது ஈக்குவல் டு 12. சரியா? ஸோ இதுக்கு 180 வந்து எல்சிஎம்மாக வரும். 180னா இது வந்து 2 டைம்ஸ் வரும், 2x ப்ளஸ் இது வந்து 3 டைம்ஸ் வரும். மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இங்கே வந்து 180 வரும். ஓகேவா? இப்போ 3x இது என்னது? ஈக்குவல் டு 5x. இதுதான் வந்து 12. சரியா? அப்போ 5ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா 3 டைம்ஸ், ரிமைனிங் 3 6 டைம்ஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 12 இன்ட்டு இந்த 36 வந்து இங்கே போச்சுன்னா 36 எப்படி எழுதிக்கலாம்? 12 × 3ன்னு எழுதிக்கலாம். நான் ஏன் இப்படி இப்போ எழுதும் போதே இப்படி எழுதிட்டிங்கன்னா ப்ராப்ளம். ஏன்னா 12 ஸ்கொயர்டு வந்து நம்மளுக்கு 144ன்னு தெரிஞ்சிடும். இன்ட்டு 3ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ 4 3s are 12, ரிமைனிங் 1. 4 3s are 12 ப்ளஸ் 1 13 ப்ளஸ் 1 ரிமைனிங் 1. 1 3s are 3 ப்ளஸ் 1 4. சரியா? ஸோ ஆக்சுவலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி டேபிள் சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது கஷ்டம். சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சிம்பிளிஃபையிங் மெத்தட் இருந்ததுன்னா மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணுறதுலாம் டேபிள்ஸை சொல்லி பண்ணுறதுன்றது அது வந்து டைம் தான் வேஸ்ட்டு. ஓகேவா? உங்களுக்கே வந்து தெரியும், இந்த மெத்தடை மொத்தம் அப்ரோச் பண்ண தெரிஞ்சுன்னா ஃபைனலாக அந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பாஸ் பண்ணிவிட்டு அதை நீங்களே போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா உங்களால் புதுசாக வந்து லேர்ன் பண்ண முடியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வால்மெண்ட்டுன்றது, ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேஸ் சம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 10,000 at 20% per annum is
41 rupees. Okay, இது compound interest. If the compounding is done half yearly, then for how many years was the sum invested? So principal வந்து சொல்லிட்டாங்க என்னது 10,000 rupees. சரியா? இன்ட்ரெஸ்ட் வந்து 20%, பட் காம்பவுண்டிங் half yearly. சரியா? அப்போ டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா 10% வரும். சரியா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4641 rupees. ஓகேவா? ஸோ ஹவு மெனி இயர்ஸ் த சம் வாஸ் இன்வெஸ்டட், டைம் வந்து என்ன எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 மெத்தட் வந்து பார்த்தோம் இல்லையா காம்பவுண்டிங். ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு ப்ரொக்ரெசிவ் மெத்தட் ஒன்று இருக்குது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம தனியாக பார்ப்போம் நம்பர் சிஸ்டமில். ஸோ அந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா ட்ரீ மெத்தட்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது கூட போடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். ஓகே, ஸோ பிரின்சிபல் வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் என்ன 10% அப்படின்னா 1 இயர் கழிச்சு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் 110 கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா. செகண்ட் இயருக்கு இதை அப்படியே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. தேர்ட் இயருக்கு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போது 10,000. ஸோ 121 ஸ்கொயர் பண்ணோம்னா, சாரி இதை ஸ்கொயர் பண்ணக்கூடாது, தேர்ட் இயர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் 10 ஸ்கொயர் பண்ணணும், அடுத்தது 10 வந்து க்யூப் பண்ணணும். ஓகேவா? 100 ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஸோ 11 க்யூப்ன்றது 1331 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து 4னா 10 பவர் 4. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 10 பவர் 1, செகண்ட் இயர்னா 10 பவர் 2. ஓகேவா? தேர்ட் இயர்னா 10 பவர் 3, ஃபோர்த் இயர்னா 10 பவர் 4. ஓகேவா? இப்போது 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 11 பவர் 4 அப்படின்னா 11 பவர் 2னா 121, 11 பவர் 3 அப்படின்னா 121 இன்ட்டு 11. சரியா? அப்போ 11 பவர் 4னா 1331 இன்ட்டு 11. ஸோ இதை 11ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 11ஆல் மல்டிப்ளிகேட் பண்ணுறது எப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம் பின்னாடி எப்படி பண்ணணும். கடைசி டிஜிட்டை அப்படியே போட்டுக்கிறீங்க, அதுக்கு ப்ரீவியஸ் டிஜிட்டோட ஆட் பண்ணுறீங்க 4, அகைன் 3 + 3 6, 3 + 1 4, இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபஸ்ட் டிஜிட் வந்து 1. ஸோ இப்போ பாருங்கள் 10,000 அப்படிங்கிறது பிரின்சிபல், இங்கே வந்து ஒரிஜினல் பிரின்சிபல் சம்மில் கொடுத்ததே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? இது வந்து அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ 14641 மைனஸ் 10000. இப்போ என்ன வரும் 4641. இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட், சம்மில் கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட்டே வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை வருஷம் வந்திருக்கு 4 இயர்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த 4 இயர்ஸுங்கிறத நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம், இன்ட்ரெஸ்ட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ 4 இயர்ஸ் வந்து டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 2 இயர்ஸ் தான் ஆன்சர். 2 இயர்ஸில் வந்து இந்த கொடுத்துருக்க பிரின்சிபல் 20% per annum காம்பவுண்டிங் ஹாஃப் இயர்லியில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஆன்சர் 2 இயர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். இதுவும் பாருங்கள் ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். ஓகே, a merchant fixes the sale price of his goods 42% above the cost price. ஓகே, காஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ சேல் ப்ரைஸ் அபோவ் அப்படின்னா இப்போ சேல் ப்ரைஸுன்றது வந்து செல்லிங் ப்ரைஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பிகாஸ் he sells his goods at 15% discount market price. His percentage of profit is என்ன? இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வந்து கேட்குறாங்க இல்லையா. இப்போ இதை நமக்கு சேல் ப்ரைஸுன்றதை செல்லிங் ப்ரைஸ்னே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 42% அபோவ் த காஸ்ட் ப்ரைஸ்னால் 142% நம்மளுக்கு வந்துடும். அப்போ இங்கே நீ மைனஸ் பண்ணிட்டு போட்டாவே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டைரெக்டாக கிடச்சிரும். ஸோ அப்போ இது வந்து சேல் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்கிறத வந்து அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுன்றதால லாங்குவேஜை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையில் பார்த்தா இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ்.
ஓகேவா. he sells his goods at 15% discount. ஓகேவா, டிஸ்கவுண்ட் வந்து 15% இருக்குது. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 142, டிஸ்கவுண்ட் வந்து 15% போச்சுன்னா ரிமைனிங் 85% இருக்கும். இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். சரியா, இதிலேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். இது 20 டைம்ஸ் 5 டேபிளால் அடிக்கும், 17 டைம்ஸ் போகும். கேன்சல் பண்ணிங்கன்னா 7.1 வரும். சரியா, ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 1 49 50 5 1 7 7 12. ஓகே, 120.7 அப்படிங்கிறது தான் வந்து செல்லிங் ப்ரைஸு. சரியா, அப்போ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. நம்ம எடுக்கிறதே வந்து காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு எடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து அது 100 120ல் 100 போயிடுச்சுன்னா 120.7 100 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 20.7%. ஸோ ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் இன்டீஜர்னால் 21% வரும். ஓகேவா, ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் இது, அவ்வளோ ஒன்று காம்ப்ளிகேட்டடான ஒன்று கிடையாது. அடுத்து இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வித் ரேஷியோவில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, பட் இதுவும் வந்து கொஞ்சம் கேல்குலேட்டிவ் தான் இருக்கும், மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் இது பிரின்சிபல் அட் ரேட் ஆஃப் 10% per annum ஃபார் 3 years. இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், ருபீஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகே, 1736 is the simple interest earned on 6200 at a rate of 14% for y years. Then find the value of x by y. இப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸுன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, எதுக்கு 2800 at a rate of 10% per annum for 3 years. இதுதான் வந்து எக்ஸ். ஒய்ங்கிறது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1736 இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 1736 தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஏர்ன்ட் ஆன் 6200 அட் ரேட் ஆஃப் 14% per annum இன்ட்டு ஒய் இயர்ஸ். ஒய் இயர்ஸில் இந்த அமௌண்ட்லாம் ஏர்ன் பண்ணதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 1736. சரியா, அப்போ எக்ஸ் பை ஒய் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சரியா, ஸோ 20 வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ ஒய் மட்டும் வச்சுட்டு அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 1736 டிவைடட் பை 62 இன்ட்டு 14, இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ. சரியா, இந்த ஒய்யோட வேல்யூ எக்ஸ் பை ஒய்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு இங்கேயும் வந்து 20 வந்து கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் 280 இன்ட்டு 3 மட்டும்தான் இருக்குது. டிவைடட் பை 1736 இங்கே கீழே டினாமினேட்டர் இருக்கிறதுல மேலே போயிடும். சரியா, இதை கேன்சல் பண்ணோம்னா அதான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா, ஸோ கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். 62. சரி, முதல்ல வந்து 7 டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணுவோம். 2 7s are 14, 2 7s are 14, ரிமைனிங் 3 33னா 4 டைம்ஸ் வரும் 28, ரிமைனிங் 56 8 டைம்ஸ் வரும். ஓகே, ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா 1 2 4 31 டேபிளால் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும். இது வந்து 31 இன்ட்டு 4, அப்போ 4 டைம்ஸ் வரும். பாருங்கள், 31 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 1 4s are 4, 3 4s are 12, 124 வந்துடுதா. ஸோ அப்படி தான் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி டெசிமலில் வர மாதிரி இருந்ததுன்னா நியரஸ்ட் டு ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டீஜர்னு சொல்லி ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தாலும் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதே போல் இது போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஆக்சுவலாக 62 இன்ட்டு 2ன்னு போட்டிங்கனாவே 124 வந்துடும். சரியா, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 140. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 140 இன்ட்டு 3 420. ஓகேவா, சிம்பிளான கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி தான் வந்து இருந்திருக்கு.
ஓகேவா? ஸோ அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான ஒரு சம் கிடையாது எதுவுமே. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒன்றா தான் இருந்திருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டோரியல். இன்றைக்கான எடிட்டோரியல் நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேக்ட்ரி ஆக்சிடெண்ட்ஸ், எ பாயிண்டர் டு ரஸ்டி இன்ஸ்பெக்ஷன் ரீஃபார்ம். சரியா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கண்ட்ரியில் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? பாயிண்டர் மீன்ஸ் இட் இண்டிகேட்ஸ் சம்திங். சரியா? பாயிண்டர் மீன்ஸ் இட் இண்டிகேட்ஸ் சம்திங். எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வந்து மாற்றிப்போம். இது வந்து ஒரு செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? இது சரியில்லை. வெயிட் அ மினிட். ஓகே, இதே யூஸ் பண்ணுவோம். Pointer means indication. To indicate. Point பண்ணுறது. To rusty inspection. Rusty means ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல், ஆன்டனம் ஆஃப் ஸ்மூத்னஸ். ஓகேவா? ரஸ்டி அப்படின்னா ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு இந்த இடத்துல. ஓகேவா? ரஸ்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் ரீஃபார்ம். ஸோ ரீட் பண்ணுங்க பார்ப்போம். An explosion of a reactor in a chemical factory in the Dombivli, Maharashtra Industrial Development Corporation area in May 24 resulted in the loss of lives and injuries to workers and people. ஓகேவா? எக்ஸ்ப்ளோஷன் எங்கே நடந்திருக்கு? அப்போ ரியாக்டர் கெமிக்கல் ரியாக்டர் எந்த இடத்துல நடந்திருக்கு? கெமிக்கல் ஃபேக்ட்ரி இந்த டாம்பிவிலி அப்படிங்கிற ஒரு பிளேஸில், மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏரியா. எப்போ? மே 2024. resulted in a loss of lives and injuries to workers and people. Okay, it also caused damage to factories, shops and residencies in the neighborhood. The Maharashtra government announced compensation to the kin of deceased and funds for the treatment of the injured. ஸோ வேறு அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன? அதனுடைய ரியாக்டர் வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், ஷாப்ஸ், ரெசிடென்சிஸ், இங்கே எல்லாம் அதனுடைய நெய்பர்ஹுட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன், ஓகேவா, அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபண்ட்ஸையும் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. யார் யார் இறந்துருக்காங்க, இல்லைனா டிசீஸ்ட் மீன்ஸ் டெத்தானவங்க, ஓகேவா, டைடு இன் அன் இன்சிடெண்ட். இதுதான் வந்து இறந்தவங்க, ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் இறந்தவங்க தான் வந்து டிசீஸ்டும்பாங்க. ஸோ இன்ஜூர்டு அவங்களுக்கும் வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் ஷோ தட் த ஃபேட்டல் industrial accidents were frequent in 2016, 18, 20 and 23. Okay. The Maharashtra government is guilty of not relocating 156 chemical factories in the Dombivli MIDC area even after deciding in 2022 to relocate them to Patalganga. ஓகே, நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபேட்டல் மீன்ஸ் ரொம்ப ஒரு டெட்லி, ஓகேவா, இந்த மாதிரியான ஃபேட்டல் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இட் வேர் ஃப்ரீக்வெண்ட் இன் 2016, 18, 20, 23 இந்த இயர்ஸ்லலாம் ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட், ஓகேவா, சொல்கிறாங்க. அவங்களுடைய அச்சீவ்ஸில் வந்து பார்க்கும்போது இந்த இயர்ஸ்லலாம் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். ஸோ நம்ம மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இஸ் கில்ட்டி மீன்ஸ் அவங்க தான் வந்து அதுக்கான பொறுப்பு, அந்த குற்றத்துக்கான ஒரு பொறுப்பு, ஓகேவா.
ஆஃப் நாட் ரீலோகேட்டிங் 156 chemical factories. எதனால் அவங்க கில்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாட் ரீலோகேட்டிங் 156 ஃபேக்ட்ரிஸை வந்து ரீலோகேட் பண்ணாதனால இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய 156 டாம் வில்லின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய 156 ஃபேக்ட்ரிஸை எந்த இடத்துக்கு, பாட்டல் கங்கான்ற இடத்துக்கு ரீலோகேட் பண்ணாததுனால அவங்க வந்து தே ஃபீல் கில்ட்டி அப்படின்றாங்க. பட் அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க எப்போனா 2022 ரீலோகேட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் வந்து 2 வருஷம் ஆனதுக்கப்புறமாவும் ரீலோகேட் பண்ணாதனால they feel guilty. It is now known that the boiler in the chemical factory was not registered under the Indian boiler regulation. இப்போ தான் வந்து தெரிய வருதான். என்கொயரி ப்ரோப் இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து அதை ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரோப் வந்து கொடுப்பாங்க. ப்ரோப் மீன்ஸ் இன்வெஸ்டிகேஷன், விசாரணை. சரியா? இதுக்கு வந்து அப்படி பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, இட் இஸ் நவ் நோன் தட் த பாய்லர் வந்து இந்தியன் பாய்லர் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குது, 1950 கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெகுலேஷன் நார்ம்ஸ் படி அந்த பாய்லர் வந்து இல்லை. அதனால் அது வந்து இப்போ தான் வந்து தெரிய வந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In 2021 in Maharashtra, 1551 of 6492 hazardous factories were inspected, that is 23.89% inspection rate. Okay. 3158 out of 255 registered factories were inspected, that is 8.04% inspection rate. The situation is no better in 2 other top industrial states. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. 2021 வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில். ஹசார்டஸ்னால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, டாக்ஸிக். ஹசார்டஸ்னால் டாக்ஸிக், அதாவது ஒரு நம்மளால் வந்து ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸில் வந்து சில ஃபேக்ட்ரிஸில் வந்து ஹசார்டஸ், நான் ஹசார்டஸ்ன்னு பிரிப்பாங்க. அதில் வரக்கூடிய அந்த வேஸ்டேஜில் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹசார்டஸ். அதை வந்து நீங்கள் அந்த இருக்கக்கூடிய அதை ஒரு வாட்டரோ இல்லை ட்ரை வேஸ்ட் இல்லைனா வெட் வேஸ்ட் எதையுமே வந்து நீங்கள் கையில் தொடக்கூட சில நேரத்தில் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபெக்ஷியஸ் சொல்லலாம். இல்லைனா சில டைம் வந்து ஒரு டெட்லி காசை கூட அது வந்து ஏற்படுத்திடும். ஒரு உயிரிழப்புகள் கூட நடக்கும், அந்த அளவுக்கு வந்து சொல்லலாம். அதை தான் வந்து ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹசார்டஸ் மீன்ஸ் டாக்ஸிக் ஆர் பாய்சனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் அ நெகட்டிவ் சென்ஸ். இன் ஜென்ரல் இட் இஸ் அ நெகட்டிவ் சென்ஸில் இருக்குது. ஓகே, அப்போது டோட்டல் ஹசார்டஸ் ஃபேக்ட்ரிஸ்ன்றது 6500 கிட்ட இருக்குது. ஆனால் வந்து 1500 கிட்ட தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரேட் வந்து 23.89% இருக்குது. ஓகேவா? ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து பண்ணவே இல்லை. அப்புறம் அவுட் ஆஃப் டோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது 39 கிட்ட இருக்குது, 39,000 கிட்ட இருக்குது. பட் வந்து 3000 கிட்ட தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரேட் வந்து வெறும் 8.04% தான் இன்ஸ்பெக்ஷன் ரேட் இருக்குது. சரியா? ஸோ இன்ஸ்பெக்ஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ 100 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நான் வெறும் வந்து 3 ஃபேக்ட்ரி தான் நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் 3% தான் இன்ஸ்பெக்ஷன் ரேட். அப்போ ரிமைனிங் 97% வந்து இன்ஸ்பெக்ஷனே பண்ணலை அப்படின்னா அந்த 97% இருக்கக்கூடிய என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்தாலும் அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் இல்லைன்னா அதுக்கான அத்தாரிட்டிஸ் தான் வந்து பதில் சொல்லி ஆகணும். சரியா? அதனால தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் ரேட்டை வந்து இந்த இடத்துல கொண்டு வராங்க. ஓகே, அதேபோல் த சிச்சுவேஷன் இஸ் நோ பெட்டர் இன் 2 other top industrial states. So in Tamil Nadu, the general inspection rate was 17% and the hazardous factory inspection rate was 25%. In Gujarat, it was 19 and 19 respectively. சரியா? மோஸ்ட்டாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு தான் நம்ம சொல்லுவாங்க. இட் இஸ் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டும் அதுதான். ரொம்ப ஒரு அர்பன் ஏரியாவில் வாழக்கூடிய மக்கள் தொகையும் இங்கே தான் வந்து இருக்குது. சரியா? அதுக்கப்புறமா தான் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்லாம் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்பெக்ஷன் ரேட் வந்து
பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும்னா தமிழ்நாட்டோட தான் கம்பேர் பண்ணணும். அதனால அதை தான் வந்து இங்கே பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நோ பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் 17% தான் வந்து ஹசார்டஸ் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. 17% தான் ஓவரால். ஹசார்டஸ் ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்ஷன் ரேட் வந்து 25% கிட்ட தான் இருக்குது. அதே போல் குஜராத்லேயும் வெறும் 19% தான் இருக்குது. அதனால தான் வந்து நோ பெட்டர் அப்படின்றாங்க. எதுவுமே வந்து 30% கூட தொடலை. அதனால தான் நோ பெட்டர் அப்படின்றாங்க. The All India figure of 14.65% and 26% respectively is not surprising. The data are from Director General Factory Advice Service and Labor Institute report. இங்கேருந்து எடுத்திருக்காங்க. The poor inspection rates could also be due to shortage of personnel among other reasons. ஸோ இன்ஸ்பெக்ஷன் ரேட் எதுக்காக இருக்குது அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்ஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய வேக்கண்ட் சரியான போதுமான நபர்கள் இல்லை. சரியா? இன்ஸ்பெக்டருடைய வேக்கன்சி வந்து இருக்கிறதுனால அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்றாங்க. பட் அது மட்டும் கிடையாது. வேக்கன்சின்றது ஒன் பிக் ரீசன். பட் எடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, அவங்களுடைய வேலையை சரியாக பண்ணுறாங்களா அப்படின்றதும் இன்னொரு வந்து ப்ராப்பரான ஒரு ரீசன். ஓகேவா? ரெண்டுமே இருக்கும். In Maharashtra, the appointment rate is just 39%. 48 out of the 122 sanctioned officers were appointed. The numbers are better in Gujarat, 50%, and Tamil Nadu, 53%. The All India figure was 67.58%. ஸோ அப்பாயின்மெண்ட் ரேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அது வந்து வெறும் 39% தான் இருக்குது அப்படின்றாங்க. 48 out of 122 sanctioned officers were appointed. ஓகே, சேங்ஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. சரியா? 120 பேர் இருந்திருக்காங்க. பட் அதை அப்பாயிண்ட் பண்ணவங்க, அந்த சேங்ஷன் பண்ணதுலேருந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை, அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுன்றது வெறும் 48% தான் கொடுத்துருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி குஜராத்லேயும் தமிழ்நாட்டிலையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா அதை விடவே ஓவரால் இந்தியாவில் 67 கிட்ட வந்திருக்கு. ஸோ எல்லாத்த விட ஓவராலை விடவே மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தான் வந்து நோட்டபிள் பாயிண்டர்ஸ் டு இண்டிகேட்னு சொன்னாங்க இல்லையா, நம்ம ஹெட்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு புள்ளி விவரங்கள், இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா தான் நோட் பண்ண வேண்டிய ஒன்று. இதிலெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து, இந்த டேட்டாலெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது அப்படின்னா ரிசல்ட் அவுட்கம் வந்து நம்ம கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஸோ என்ன தேவை? நீட் ஃபார் த ரைட் ரீஃபார்ம்ஸ் இன் இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஒரு ரீஃபார்ம் வந்து தேவைப்படுது. த கிரிட்டிசிசம் இஸ் நாட் வித்தவுட் மெரிட் கிவன் த வேஸ்ட் யூனிவர்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். The inspectors may target and harass several factories establishments, exhibiting state power and also attempting to secure bribes. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, the criticism is not without merit. Okay, given the vast universe of inspection, the inspectors may target and harass. டார்கெட் பண்ணுறாங்க அண்ட் ஹராஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, லஞ்சம் வாங்குறது. பிரைப் மீன்ஸ் லஞ்சம் வாங்குறது. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் பவர், அவங்களுடைய அத்தாரிட்டேரியன் பவரை காட்டி ஹராஸ் பண்ணி அட்டெம்ப்டிங் டு செக்யூர் பிரைப்ஸ், லஞ்சம் வாங்குறதுக்கான அட்டெம்ப்டில் இது பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரியான இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரீஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திஸ் cannot be universal as the statistics are telling. The president of the Maharashtra Industry Development Association has admitted in a media report in May 2024 that in many cases safety inspection and certification were done on an understanding between the auditors and factory owners or managers. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இந்த ஒரு டேட்டாவை மட்டும் வச்சு சொல்ல முடியாது யூனிவர்சலாக அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சொல்ல முடியாது. த பிரசிடெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டில் May 2024 என்ன சொல்கிறாங்கன்னா, மெனி கேசஸ் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் வேர் டன் ஆன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஆடிட்டர்ஸ், யார் ஆடிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஃபேக்ட்ரி ஓனர்ஸுக்கும்
இந்த 2 பேத்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து நடைபெறுது. சரியா? அப்போ என்ன நடக்கும்னா ஓனர்ஸும் மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஆடிட்டர் வந்து அப்படியே கேட்டுட்டு போயிடுவாங்க. இதை தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நடக்குதே ஒழிய ரொம்ப யூனிவர்சலாக வந்து பிரைப் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிலுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஆஸ் கில்ட்டி ஆஸ் த லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் டேக்லிங் த சப்ளை சைட் ஆஃப் ரெண்ட் சீக்கிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் as reforming the demand side. Reforms of the inspection system are necessary but not of the kind initiated in most states in response to employer criticism. ஸோ எம்ப்ளாயர்ஸும் வந்து கில்ட்டி, அவங்களும் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. as guilty as the லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ். லேபர் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு ஈக்குவலாக எம்ப்ளாயர்ஸும் கில்ட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எம்ப்ளாயர்ஸ்னால் யார்? ஓனர்ஸ், ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் தான் சொல்கிறாங்க. And tackling the supply side of rent seeking is an important as reforming the demand side. Okay. Reforms of the inspection system are necessary but not of the kind initiated in most states in response to employer criticism. Okay. Reforms of inspection system வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. but not of the kind initiated in most states in response to employer criticism. எம்ப்ளாயர் ஓனர் ஃபேக்ட்ரி ஓனர்ஸோடைய அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல மட்டும் போயிடக்கூடாது. இன்ஸ்பெக்டர்ஸை வந்து அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை வந்து மாற்றணும், அதுலேயும் வந்து சேஞ்ச் தேவை. இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் அதையும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல்ஃப் சர்டிஃபிகேஷன், ரேண்டமைஸ்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ், ஆன்லைன் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி certification have been introduced by ruling political parties at the all India level and in many states. இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக செல்ஃப் சர்டிஃபிகேஷன், ரேண்டமைஸ்டு இன்ஸ்பெக்ஷன், ஆன்லைன் இன்ஸ்பெக்ஷன், தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஓகேவா ஆர் செல்ஃப் சர்டிஃபிகேஷன், செல்ஃபாக வந்து அவங்களே சர்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சும்மா வந்து ஒரு பேருக்குன்னு ஒரு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் சேஞ்சஸ் வயலேட் செவரல் ஆர்டிகல்ஸ் இன் த இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் லேபர் இன்ஸ்பெக்ஷன் கன்வென்ஷன் ஆஃப் 081 1947. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்காமல் அவங்களுடைய கையில் கொடுத்துட்றாங்க இல்லையா. இது வந்து ஒரு லேபர் ஆர்டிக்கலை வந்து வயலேட் பண்ணுது. ஏற்கனவே வந்து 1947 081 நம்பர் ஒரு ரெகுலேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 1947 இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஆர்டிக்கலை வந்து அது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக மெஷர் பண்ணிது. டைரெக்டாக போய் பார்க்கணும், சரியா. அதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸு சரியா, அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அல்லது மற்ற ஹெவி மிஷினரிஸ், மற்ற இண்டஸ்ட்ரீஸ் அது ஒரு மாதிரி இருக்கும். இல்லைனா ஹசார்டஸ், நான் ஹசார்டஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஹசார்டஸ், நான் ஹசார்டஸ் ஒரே மாதிரியான இன்ஸ்பெக்ஷனே வந்து எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கும் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அது எப்படி பண்ணணுன்றதுக்கான ஒரு ரூல், ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெகுலேஷன்ஸை வந்து இந்த மாதிரியான இந்த புதுசாக அந்த ரூலிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ புதுசாக ஆல் இந்தியா லெவலில் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இந்த சர்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் இது வந்து அதை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டமில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே. அதே போல் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் அண்டு அவங்களுடைய டியூட்டியை சரிவர செய்யணும். இதெல்லாம் தான் வந்து பாயிண்டர்ஸ் டு நோட். இந்த மாதிரியான நோட் பண்ணோம்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல அவுட்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து முடிக்கிறார். சரி, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து
2023 உடைய மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதே போல் ஒரு எடிட்டோரியலும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி பார்க்கலாம். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு டாபிக், கிராமர் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் கிராமர் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து டச்லேயே இருங்க. அது வந்து அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து இப்போ அடுத்து வந்து போடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகே, கம்ப்ளீட் கிராமர், கம்ப்ளீட் வொக்காபுலரி எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ போடுறேன், இன்றைக்கே போடுறேன். ஸோ டச்லேயே இருங்க, பார்க்கலாம்.